இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் கலர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி சம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி சம் பண்ண முடியும், ஃபார்முலா இருக்குது. பட் கலர்ஸை பேஸ் பண்ணி எப்படி சம் பண்ணுறதுன்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டினாக இருக்குன்றதுனால எப்படி பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபுல்லாக பார்க்கும்போது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை தாண்டியும் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் நான் எண்டில் சொல்லுவேன்றதுனால ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப நல்லது. கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணணும், அதையும் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் MS ஆஃபீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக கோடிங்கை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். கோடிங் ஆல்ரெடி இருக்குது, க்ரியேட் பண்ணப்பட்டு நான் ஒரு எக்ஸலில் சேவ் பண்ணி வச்சுட்டேன், ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுருக்கேன். அதை எப்படி இன்கார்பரேட் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ண போகிறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அடுத்த பார்ட் ஆஃப் வீடியோவில் அதை எப்படி ஆடினா கன்வெர்ட் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக எக்ஸலுக்குள்ளே ஒரு கோடிங்கை க்ரியேட் பண்ணால் பத்திரமா இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அந்த எக்ஸல் மட்டும் ஒர்க் ஆகும். பட் ஆடினா க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸல்லையும் ஒர்க் ஆகும். யாருக்காவது வேணுன்னா கூட நீங்கள் அனுப்பிக்கலாம், அவங்களாலையும் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே கான்செப்டை அவங்களும் பண்ணிக்கலாம். இது நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா கான்செப்ட்டுக்குமே ஆடின்ஸ் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம இந்த கலர்ஸை வச்சு விளையாடுறதை எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான சொல்யூஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஃபோல்டரில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கோடுன்ற ஒரு நோட் பேட் ஃபைல் வச்சுருக்கேன். இது உள்ள அந்த கோடிங் இருக்குது. இதை நான் கண்ட்ரோலே கொடுத்து காப்பி பண்ணுறேன். சரியா, இந்த கோடிங்கை நான் உங்களுக்கும் கொடுப்பேன், நீங்களும் எடுத்துக்க முடியும். அதை இந்த ஃபைலுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இல்லை. இந்த ஃபைலுடைய பேக் எண்டில் VBA எடிட்டர் மேக்ரோஸ் VBAலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட். டெவலப்பர் டூல் போனோன்னா விஷுவல் பேசிக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாடியூலை இன்சர்ட் பண்ணணும், இன்சர்ட் மாடியூல். இது உள்ள அந்த கோடிங்கை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ கோடிங்கை பத்திரமா பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போது அப்படியே இதை நான் கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இருக்கிற ஃபார்மெட் என்ன ஃபார்மெட்டுன்னு பாருங்களேன். இருக்கிற ஃபார்மெட் வந்து XLS Xன்ற ஃபார்மெட்டு, நார்மலான எக்ஸல் ஃபார்மெட்டு. இதில் அந்த கோடிங் இருக்காது, டெலிட் ஆகிடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக்காக சேவ் பண்ணணும். அப்போது இந்த பேக் எண்டில், இந்த எக்ஸலுடைய பேக் எண்டில் இந்த கோடிங் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண கோடிங் பத்திரமா இருக்கும். அதனால நான் மாற்றுறேன், 2 போட்டு சேவ் பண்ண. ஸோ 2 போட்டேன். மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்கில் இந்த கோடிங் பத்திரமா இருக்கும். இப்போ கோடிங் போட்டாச்சு. அந்த கோடிங்க்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா சம் செல்ஸ் பை கலர், இன்னொன்று சம் செல்ஸ் பை ஃபாண்ட் கலர்ன்னு இருக்குது. நம்ம இந்த சம் செல்ஸ் பை கலரை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலரை பேஸ் பண்ணி நீங்கள் சம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். சம் செல்ஸ் பை கலரை நான் கொடுத்துட்டு முதல்ல இந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணோம். எந்த ரேஞ்சில் ஒரு டேட்டாவை சம் பண்ண போகிறோன்றது செலக்ட் பண்ணோம். தென் எந்த கலரை பேஸ் பண்ணி இது சம் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல நிறையா இருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த கலரில் உள்ளதை மட்டும் சம் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துட்டு என்டர் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் இந்த கலர் இருக்கோ அதெல்லாம் சம் ஆகிருக்கணும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், 3877 கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கலர் அப்ளை பண்ணாலும் அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சம் பண்ணிக்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டி இருக்குது. சரியா, இது எங்கே வருது அப்படின்னா எக்ஸலில் உள்ள ஃபார்முலா மூலமாக வரல, நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டமைஸ் கோடு மூலமாக இருக்குது. அந்த கோடை நம்ம பேக் எண்டில் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு மேக்ரோ ஃபைலில் இருக்குன்றதுனால அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஒருவேளை இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஃபைலில் நீங்கள் ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆடின் ஃபைலாக அந்த கோடிங்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா முடியும். அடுத்த பார்ட் ஆஃப் வீடியோவில் எப்படி ஆடினா நான் கன்வெர்ட் பண்ணுறதுன்ற சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நல்லது, இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி பண்ணுற பட்சத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லுவேன். as well as ஆடின், ஆட் ஆன், ப்ளக்இன்ற மாதிரி நிறையா இருக்குது இல்லையா, அதுக்கான டிஃப்ரென்சஸ், எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, என்ன பண்ணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன்றதுனால அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால இப்போ பேசிக்கலி நீங்கள் என்ன புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா, எக்ஸல் மூலமாக டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டேட்டாவில் இருந்து அதை மட்டும் சம் பண்ணிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டாயமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீட் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு நீடாக தான் இருக்கும். கட்டாயமாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணலாம், மற்றவங்கக்கிட்ட சொல்லி ரெஃபரல் பண்ணலாம். கட்டாயமாக நீங்கள் பண்ணுவீங்க நம்புறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த வீடியோவில்
நான் உங்களை மீட் பண்ணுறேன். See you in the next interesting video. Thanks for watching.